வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்பவுமே ஹெல்த்தியான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க, அதுக்கு வெண்டைக்காய் காம்பு 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நடுக்காய் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். முழுசாக தான் இருக்கணும். அது மசாலா அந்த நடுக்காய் கோடு போட்டால் தான் இறங்கும் உள்ளெல்லாம். அதுக்காக தான். இப்போ உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவை வெண்டைக்காய் கூட போட்டு கிளறிக்கலாம். இப்போ தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தோசைக்கல் அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாம் இதில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கும் கம்மியாக விட்டுட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். இல்லைன்னா தீஞ்சிடும் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்காமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டு இல்லை மூடி போட்டு கூட நம்ம அப்பப்போ திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். மேலே நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.